அஸ்ஸலாமு அலைக்கும். குஸ்கா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது 4 டம்ளர் அரிசி, அதாவது 800 கிராம் வரும். அதுக்கு தகுந்த அளவு தான். அதுக்கு 50 ml எண்ணெய், 50 ml நெய் எல்லாம் சேர்த்து ஒரு 100 ml போட்டுட்டு ஊற்றி அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டு அது பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடணும். ஒரு 150 கிராம் வெங்காயம், தக்காளி ஒரு 150 கிராம் போடலாம். போட்டு பச்சை மிளகாய் பெருசாக இருந்தால் 2 போடலாம், சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்கலாம், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. புதினா, மல்லி, கருவேப்பிலை சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு, அரிசிக்கு தேவையான உப்பை சேர்த்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி, நல்லா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பட்டை கிராம்பு தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி, தயிர் ஒரு 100 கிராம் 100 மில்லி, அப்புறம் லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஊற்றி, அரிசி இந்த கிளாஸில் தான் 4 கிளாஸ் போட்டோம். இதில் 1க்கு 2ங்கிற மாதிரி 8 கிளாஸ் ஊற்றோம். ஆனால் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவே ஊற்றினா 9 கிளாஸ் ஊற்றணும் மொத்தம். ஊற்றி எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஊற்றும்போது சோறு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான். நல்லா தண்ணி கொதி வந்தோடனே ஏற்கனவே அரிசியை சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கோம். இது அடுப்பில் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு போட்டால் சாஃப்டாக இருக்கும் சாதம். அதுக்கப்புறம் அரிசியை போட்டு ஒரு கிண்டிட்டு மூடியை போட்டு கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுனால அடுப்பை கம்மியாகவே வச்சுக்கலாம். இடையில ஒரு தடவை எடுத்து கிண்டி விட்டோம்னா, கிண்டிட்டு மறுபடியும் மூடியை போட்டு வச்சிடலாம், கொஞ்சம் வேகட்டும். இப்போ நல்லா முக்காப்பதம், அதாவது லைட்டாக தண்ணி இருக்குது. அந்த டயத்தில் நல்லா கிண்டி கொஞ்சம் தம் போடணும். அது நல்லா கிண்டி அமுக்கி விட்டோம்னா, லைட்டாக கிண்டி விட்டு மூடியை போட்டு ஒரு வெயிட்டு தூக்கி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வெயிட்டு, அது வெயிட்டு வைக்கிறது எதுக்குன்னா கொஞ்சம் தம் ஆகும். அதுக்காக வெயிட்டு வச்சு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய்யை விட்டு ஒரு கிண்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் போடும்போது அடுப்பு ஸ்லோவில் தான் இருக்கணும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். அப்போ தான் அடியில் பிடிக்காது. அது கொஞ்சமாக நெய்யை விட்டு ஒரு பரட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஏதாவது கிரேவி வச்சு அல்லது தால்ச்சா அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்லாம்.